ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் பொண்ணோட இயரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய இயரிங் கலெக்ஷன் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃபஸ்ட் இயரிங். அது கீழே ட்ராப்ஸில் கிரேப்ஸ் தொங்குற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே 1/2 கிராம்லேருந்து 2 கிராம்ஸ் இருக்கும். மொத்தமாக எல்லா இயரிங்குமே இது 1/2 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நெக்ஸ்ட் இயரிங். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இயரிங். இதில் வந்து கீழே வந்து 2 ஜம்காஸ் வந்து கீழே தொங்குற மாதிரி தந்திருப்பாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங். இதை வந்து நீங்கள் அடிஷ்னலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் கொத்திருக்கீங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, எல்லா இயரிங்க்கும் எனக்கு வந்து வெயிட் தெரியாது. ஏன்னா நிறைய வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது தான். குழந்த பிறந்தப்போ வந்து கிஃப்ட் தருவாங்களா, அந்த மாதிரி தந்தது. சில இயரிங்லாம் எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிராம் சொல்கிறேன். இது எல்லாமே ஆனால் 1/2 கிராம் தான் இருக்கும். சின்ன சின்ன கிஃப்ட் வரதை நம்ம சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு அவங்க வளர்ந்தோடனே நம்ம வேறு பெரிய பொருளாக ஏதாச்சும் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இது நெக்ஸ்ட் இயரிங். இது வந்து 1/2 கிராம் இருக்கும். இது வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு வாங்கினது, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இதை கீழே ஒரு ட்ராப்ஸ் மட்டும். இது எல்லாமே அடிஷ்னல் இயரிங் தான். அவங்களுக்கு இப்போ இந்த அளவு தான் வெயிட் போட்டால் அவங்க காதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பெரிய இயரிங்லாம் அவங்க போட முடியாது. நெக்ஸ்ட் இயரிங். இது வந்து 2 கிராம்ஸ். இது நான் வந்து வேலுச்சேரி ஸ்ரீகுமரனில் வாங்கினது. இது நார்மலாக இருக்க ஜம்காஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலே வந்து எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் 3 கலர்ஸில் எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி கிராம்ஸ் நம்ம சேர்த்து வைக்கும்போது நாளைக்கு நம்ம வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் இல்லை வேறு ஏதாச்சும் நமக்கு யூஸ் இருந்தாலும் அந்த டைமில் சேல் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வளர்ந்துட்டோன்னா நம்ம கோல்டு ஜுவல்ஸ் வந்து போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்மளால் 24 ஹவர்ஸ் அவங்களால வாட்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆணி தொலையாமல் இருக்கிறதுக்கெலாம் இந்த பாருங்கள், இந்த இயரிங் வந்து ஆணி தொலைஞ்சிடுச்சு. உங்களுக்கு வந்து கவரிங் ஜுவல்ஸ் வந்து செட் ஆகாது. உங்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி குளிக்கும்போது இயரிங் செக் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம வந்து இயரிங் உங்களோட திருகணி வந்து டைட் பண்ணி விட்டோன்னா இது தொலையாமல் இது மாதிரி தொலையாமல் இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் இயரிங். இது வந்து கீழே ஒரு பால் தொங்குற மாதிரி இருக்கும். இது வந்து 1 கிராம். இந்த மாதிரி இயரிங் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். இது வந்து என்னோடய ரிலேஷன் வாங்கி கொடுத்ததான். ஸோ எவ்வளோ கிராம்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. கீழே ஒரு ட்ராப்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது. இது வந்து இதுவும் 1/2 கிராம் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். இது வந்து நம்ம அடிஷ்னல் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இயரிங் தான். இது வந்து எனக்கு வந்து கிஃப்ட் வந்தது தான். இந்த இயரிங் பார்த்திங்கன்னா நம்ம மேலே அந்த திருகாணி அந்த பார்ட் வந்து நம்ம தனியாக அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங் மாடல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் போடுறதுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இது வேறு ஸ்டோன் கூட மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இஷ்டப்பட்ட கலர் இல்லை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வேறு கலர் இயரிங் வந்து மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து மூக்குத்தியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே பாருங்க ஒயிட் ஸ்டோன் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒயிட் ஸ்டோனில் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு கலராக சேஞ்ச் பண்ணி கூட நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். இது வந்து ஜம்காஸா. இது வந்து 2 கிராம்ஸ் இருக்கும். நம்ம மேலே இருக்க இயரிங் கூட உங்களுக்கு போட்டு விட்ருக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு கண்டினியூஸாக போட முடியாது. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி போகும்போது மட்டும் போட்டு நம்ம அவுத்து வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா ரொம்ப வெயிட்டான இயரிங் போட்டோன்னா உங்கள் காது வந்து அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி சின்ன கம்மலாக நம்ம போட்டு விட்றது நல்லது. வாங்க நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். இது வந்து 1 கிராம் இயரிங். மேலே வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. கீழே வந்து ஜம்கா மாதிரி சின்ன ஜம்காஸ் மாதிரி தந்திருக்காங்க. அது கீழே 3 முத்து தொங்குற மாதிரி தந்திருக்காங்க. இது வந்து 1 கிராம். இது வந்து வேளச்சேரி சரவணா ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்களா அப்போ வாங்கினது. இப்போ அந்த ஜுவல்லரி ஷாப் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அங்கே வாங்கினது 2016 வாங்கினது. இது இயரிங் பார்க்கலாம். இது ஒரு ஜம்காஸ். இது வந்து 2 கிராம்ஸ் இருக்கும். கீழே வந்து ஒரு பால் தொங்குற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.